வீட்டில் நான்வெஜ் செய்ய முடியாதப்போ இந்த மாதிரி மீல் மேக்கர் குழம்பு செஞ்சு பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட அப்படியே சிக்கன் மாதிரியே இருக்கும். செம்ம டேஸ்ட்டு. 1/2 கப் துருவன தேங்காய், சின்னதாக 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, ஜீரகத்தை சேர்த்து ஒரு 4-5 முந்திரி பருப்பையும் சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுட்டு 2 தக்காளி பழத்தை மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து 3 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கி விட்டுட்டு அதுக்கு மீல் மேக்கரை 10 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சு ஸ்குவீஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2-3 செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி நல்லா சுருளை கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸி ஜார் அலசி 2-3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. தேவைப்பட்டா உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா நல்லா கம்மன்னு வீடே மணக்கிற மாதிரி மீல் மேக்கர் குழம்பு சூப்பரா ரெடியா இருக்கும். சாப்பிட அப்படியே நான்வெஜ் குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கடைசியா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துட்டு சுட சுட சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பை.